வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான இன்ஸ்டன்ட் லட்டு நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். கை விடாம 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும், பட் கருத்துடக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வால்நட் சேர்த்துக்கிறோம். வால்நட் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஷேப்பில் இருக்கும். இது குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தா போதும். அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் சேர்த்துக்கிறோம். பாதாமையும் 30 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். பாதாமில் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா 3 நிறையா இருக்குது. இதுவும் குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா எடுத்துக்கிறோம். அதையும் லேசாக வறுத்துக்கிறோம். 30 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பிஸ்தா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கிறோம். முந்திரியும் 30 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். முந்திரி ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டருக்காகவும் சேர்த்துக்கிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் வறுத்துக்கோங்க. இதில் வேர்க்கடலை பொட்டுக்கடலை மட்டும் 2 டேபிள் ஸ்பூன், மற்றது எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். இப்போ வேர்க்கடலையை மட்டும் ஒன்றும் பாதியுமாக ஸ்கின் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா நட்ஸையும் பிளெண்டர் ஜாரில் போட்டிருக்கோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா நட்ஸுமே ரொம்ப சத்தானது, ப்ரோட்டீன் ரிச், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறது. இதை விளையாடுற குழந்தைங்க, சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 2 வயசுலேருந்து கூட சின்ன லட்டாக கொடுக்கலாம். படிக்கிற குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் கொடுக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வெல்லத்தை கத்தியில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. உடைச்சா இந்த மாதிரி வராது. இப்போ நம்மளோட நட்ஸ் மிக்ஸ் தயாராக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி லேசாக பரப்பி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸை கொஞ்சம் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுட்டிங்கன்னா கூட மில்கில் கேக் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கையால் மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட நட்ஸ் மிக்ஸ் தயாராக இருக்குது. இதை அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எப்போ வேணுமோ அப்போ நம்ம லட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்கி வச்சுருக்கோம். நெய் சூடாக தான் இருக்குது. ஒரு பவுலில் மிக்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஊற்றிட வேண்டாம். அப்படி ஊற்றும் போது நமக்கு லட்டு பிடிக்க வராமல் போகலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யில் எல்லா பவுடர்ஸுமே நல்லா ஒட்டி வந்திருக்கு. இப்போ நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற வகையில் இருக்கும். முழுக்க ஆரோக்கியமான லட்டு. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஷேப்புக்கு வந்துடும். மீடியம் சைஸ் லட்டாகவே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் ரிச், விட்டமின் ரிச். அதனால் மீடியம் சைஸ் பிடிச்சாவே ஒரு லட்டு சாப்பிட்டாவே போதும். பாருங்கள், லட்டு அழகாக தயாராகிடுச்சு. விளையாடுற குழந்தைகளுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு, பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லட்டு வந்து ரொம்ப சத்தான லட்டு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.